சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 28/2/26 டி ஜானகிராமன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடியதற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டி ஜானகிராமன் பற்றிய அவரது கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வதில் அனைவருக்கும் நன்றி. இல்லை, நாவலில் மோகமுல்ங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது திரைப்படமாகவும் வந்திருக்குது. எந்த வருஷம்னா 1943 அந்த நாவல் எழுதி முடித்திருக்கிறார், வெளிவந்திருக்குது. அதற்கடுத்து நாவல்கள், சிறுகதைகள், குறுநாவல்கள், பயண நூல்கள், வாழ்வியல் சித்திரம், கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறார். மோகமுல் அப்படிங்கிறது 22வது வயதில் அவர் எழுதி முடிக்கப்பட்ட நூல். அடுத்து அம்மா வந்தார், மரப்பசு, நடந்தாய் வாலி காவேரி, 4 வேலி நிலம், அடி, அடுத்த வீடு 50 மைல்கள், சிவப்பு ரிக்ஷா, மயக்கம், நலம்பாகம், இந்த மாதிரி நிறைய நாவல்களும் எழுதியிருக்கிறார். பயண கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார். அவர் பயணம் செஞ்சதில் ஒரு பயணம் பற்றி சொல்லணும்னா டோக்கியோ பயணம், ஜப்பான் பயணத்தை பற்றி சொல்கிறார். ஜப்பான் பயணத்தில் அவர் எல்லாருக்கும் பயணம்னா ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கும் பயணம் பண்ணுறதுக்கு. அதுவும் விமானத்தில் பயணம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பயமும் இருக்கும். விமானம் எங்கேயாவது விழுந்துருமோ, நம்மளுக்கு எப்படி அது ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ராட்டினத்தில் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அது தெரியாது. ஆனால் அது அவர் அழகாக பயந்துக்கிறார். எல்லாரும் போல் அவரும் ஜப்பான் பயணம் தான் முதல் பயணம்னு சொல்கிறாரு. அதில் முதல் முறையாக அவரை கூட்டிகிட்டு போகும்போதில் இந்த வானத்தில் இந்த விமானம் எப்படி பறக்குது, அந்த அந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணத்தையும் அவர் வெளிக்காட்டியிருக்கிறாரு. அதை போயிட்டு உதயசூரியன் சொல்லி ஒரு இதில் பதிவு பண்ணியிருக்கிறார். தலைப்பில் உதயசூரியங்கிற தலைப்பில் ஜப்பான் போயிட்டு வந்த பயணத்தை பற்றின தகவல்களை அந்த நூலில் வெளியிட்டிருக்கிறார் 1967. இந்த ஜப்பான் அப்படின்னு சொல்லும் போதில் அங்கே சுத்தம், நன்றி, சிரித்த முகம், அதை தான் அவர் பார்த்ததா சொல்கிறார். ஜப்பானில் போனோடனே அவங்க எல்லாரையும் வந்தோடனே வாங்கன்னு சொல்கிறது, ஒரு சிரித்த முகமாக சொல்கிறது, வரவேற்கிறது, சுத்தமாக இருக்கிறது. ஒரு ஆயிரக்கணக்கானவங்க வேறு கூடுற இடத்துல ஒரு சத்தம் கூட இல்லாமல், அதாவது யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அவ்வளோ ஒரு சத்தமின்மையோட அந்த இடத்த அவ்வளோ அழகாக அந்த பப்ளிக் ஏரியா நகர்த்துவாங்க, போவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு, இந்த இடத்துல யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, சத்தமே விட்டு பேசக்கூடாது, பின் ட்ராப் சைலண்ட் கூட கிடையாது. சொல்லுவாங்க ஸ்கூலில் படிக்கும் போதில் இந்த பின் ட்ராப் சைலண்ட் இல்லாமல் இருக்க கிளாஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கவே இல்லை. ஆனால் அது ஒரு டிசிப்ளினாக அந்த இதில் கல்வி இருக்கிறதா பதிஞ்சிருக்கிறார். அந்த ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த மெட்ரோ லைனில் நிற்கிறாங்கன்னா ஒரு சத்தம் கூட இல்லையா. அந்த மாதிரியும் அப்புறம் ரொம்ப உதவி குணம் உள்ளவங்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க ஊருக்கு பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த அந்த பயணிக்கிறவங்களை வழி தெரியல அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால் அந்த எந்த இடத்துக்கு அவங்க போகணுமோ அதே இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடுவாங்களாம். விட்டுட்டு அவங்க திரும்பிடுவாங்க. அவங்க உள்ளே வாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்களா, உள்ளே வாங்க. இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த கை பிடிச்சி கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு பண்பு மிக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் நேர்லையும் என் பொண்ணு மூலியமாகவும் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஜப்பான் ட்ரிப் அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த மாதிரி கையை கொடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருவாங்க அப்படிங்கிறது. அவர் அவருடைய அந்த உதயசூரியங்கிற நாவலில் சொல்லியிருக்கிறார். செரி மலர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். சுமோ அப்படிங்கிற குஸ்தி பயில்வான் பற்றி சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த நாட்டில் என்னென்ன நடக்குது, சாப்பாடு, அந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இல்லாமல் அதை தாண்டியும் அந்த நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, நீங்களும் சுற்றுப்பயணம் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் அதில் அறிமுகப்படுத்துகிறார், நம்மளுக்கு தெரிவிக்கிறார். இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த செடி மலர்கள் பூக்கும், அதை போய் பார்ப்பாங்க. அதை போய் பார்க்கும்போதுல எப்படி வண்ண வண்ண ஆடைகளில் போய் சந்திப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர். அது ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. அந்த மாதிரி நாவல்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. வேறு யார் நம்மளுக்கு சொல்லுவா, இப்படி தான் நம்ம அந்த காலத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடியே இப்படி தான் நம்மளை மாதிரி பெண்மணிகள் படிச்சிருக்கிறாங்க. படித்து இது இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையை வளர்த்துருக்குறாங்க. அதனால அவங்களுக்கு அது தெரியும். இப்போ தான் டெக்னாலஜி ரீதியாக ரீல்ஸ் அது இதுன்னு நம்மளுக்கு ஃபோன்லேயே இது இப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாகவும் நம்ம அதை எடுத்துக்கிடுறோம்.
இது மாதிரி அவருடைய இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பஞ்சத்து ஆண்டி மோகமுள் அம்மா வந்தால் சித்த வைத்தியம். இதை வந்து எப்படி பிஎம்பி குரூப்பில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஆத்தர் ஒருத்தருடைய படைப்புகள் என்னென்னு கேட்டாங்கன்னா அவங்க இப்படி இது வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பஞ்சத்து ஆண்டி மோகமுள்ங்கிறது ஒரு 20 வயது இளைஞன் வந்து ஒரு வயது கூடின பெண்ணை வந்து காதலிக்கிறதுனால ஒரு கதை போல் அதை வந்து நினைவு வைக்கிறதா சொல்லி அதில் வச்சு அம்மா வந்தால் அடுத்து சித்த வைத்தியம் பார்த்தார் உயிர் தேன் கொடுத்தார் ரசிகரும் ரசிகையும் ஆனார்கள். சிவப்பு ரிச்சாவில் பயணிக்கிறார்கள். கெட்டு மேலே கோபுர விளக்கு கெட்டு மேலே ஓட போய் கோபுரத்தில் விளக்கு ஏற்றுறாங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்களா அவருடைய கதைகளை வரிசைப்படுத்தி. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரோம், செக்கோஸ்லோவியா இதிலெல்லாம் அவருடைய பயணம் பண்ணதை வந்து கருங்கடலும் கலைக்கடலும் சொல்லி அந்த நூலில் வந்து ரோமை பற்றினது, செக்கோஸ்லோவியா பற்றின இடங்களை பற்றின இதெல்லாம் அதில் பகிர்ந்துருக்கிறார். அதனால் நம்ம அதெல்லாம் வாசித்துருவோம். ஒவ்வொருத்தராக வாசித்து தெரிஞ்சுக்கிடலாம். படிச்சுட்டு வாங்க பகிர்ந்துக்கோங்கன்னா நம்மளுக்கு நேரம் பத்தலை. இந்த இடத்துலையோ இப்போ வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம். அவரை பற்றினதை தெரிஞ்சுக்குவோம். அடுத்த கூட்டத்தில் ஒருத்தரும் அந்த புக்கை பார்த்தே வாசிச்சிடலாம். இவர் தலைப்புகள் வாசித்தோம்னா அவருடைய நாவல்கள் நிறையா இருக்குது, கட்டுரைகள் நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். சிறப்பாக இருக்கும். நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம பண்ணுற வேலைகளுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நிறைய காணொலிலையும் அவருடைய ரீல்ஸ்லாம் நிறைய வருது. இந்த மதுமிதாங்கிறவங்க வந்து அந்த அவருடைய கதைகளை வந்து அழகாக சொல்கிறாங்க. எப்படி அந்த புத்தகத்தில் இருக்குமோ அதே மாதிரியே பேசுகிறாங்க. அது ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. இதில் வந்து சொல்லணும்னா பரதேசி வந்தார் அப்படிங்கிற ஒரு கதையும் அதில் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் சார் வந்து உங்களுக்கு அந்த பரதேசி வந்தான்ங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார். பரதேசி வந்தாங்கன்னா ஒரு வக்கீல் இருப்பார். வக்கீல் வந்து நல்ல வளமான பெரிய வக்கீல், எல்லோரும் பேர் சொல்கிற மாதிரியே அந்த வக்கீல் வந்து எப்படி இருப்பார்னா அந்த தான்ங்கிற ஒரு இது இருக்கும், அதிகாரத்தில் இருக்கிறோன்னு ஒரு இது இருக்கும். அப்புறம் தனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடவே வாழ்ந்து வந்தவர். அவர் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு வரப்போதில் ஒரு பரதேசியும் வந்து அந்த இடத்துல சாப்பிட்றான். நீ வந்து இந்த கூட்டத்தில் சாப்பிடுவியான்னு அவர் அதை உதாசீனப்படுத்துவார். அந்த சாப்பிட்ற நேரம் வந்து ரொம்ப அவசியம். யாரையும் சாப்பிட உட்கார்ந்த பிறகு எந்திரிக்க வைக்கல. நம்மளே சொல்லுவோம், கவுண்டரில் கஸ்டமரை கூப்பிட்டு உட்கார வச்ச பிறகு நீங்கள் இப்படி மாதிரி உட்காந்துக்கிறீங்களா அப்படி மாதிரி உட்காந்துக்கிறீங்களா நம்ம ஈஸியாக கேட்டுருவோம். ஆனால் அது அவங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மாதிரி இதில் ஒரு இன்கன்வீனியண்ட்டாக அவர் சொல்லுவார். அந்த பரதேசியை வந்து எந்திரிக்க சொல்லிடுவார். அவன் வந்து ரொம்ப அந்த சாப்பிட்டுட்டு போயிடலேன்னு சொல்லி கெஞ்சி கேட்பான். அதையும் மீறி எல்லாரும் வேணாம் நிப்பாட்டினாலும் அதை மீறி அவருடைய கோபத்தை அவன் மேலே காட்டிடுவார். காட்டி அது ஒரு சாபமாகவே ஆயிடும். அடுத்த வருஷமே அவங்க பையன் இறந்து போயிடுவான். அப்போ அந்த கருமாரி சாப்பாட்டுக்கு அந்த பரதேசி வருவான். வந்து அந்த சாப்பிடும் போதில் அவர் வந்து அந்த மன வருத்தமும் இருக்கும். அவனை பக்கத்தில் வச்சு சாப்பாடு போடுறாரு. அது வந்து நீ சொன்னது நிறைவேறிச்சுங்கிற மாதிரியும் அவரை மாறின மாதிரியும் அதில் காமிச்சு முடிக்கிறாங்க. அது மாதிரி யதார்த்தமாக என்ன ஒரு இன்சிடென்ட்னாலும் அதை கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்குறதுல வந்து ஜானகிராமன் ரொம்ப வல்லவர் அப்படிங்கிறத நம்ம இந்த வச்சுக்கணும். அது எளிய நடையில் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வாஸ்து தெரிஞ்சுக்கலாம். ராகம் தப்பாக இருக்குது, எனக்கு ராகம் பூரான்னு தெரியும், நான் சொல்கிறத நீ கேட்டுக்கிட்டு அதை மாற்றி பாடு இல்லையா, மாற்றி பாட மாட்டேன். இது அதில் தப்பு இருக்குதா, இது சரியாக இருக்குது. நான் சொல்லணும்ல, நான் சொல்லும்போது நீ கேட்கணும்ல. நான் யார்? வெறும் வக்கீல், வெளியில் வக்கீல், வீட்டில் வந்தால் நீதிபதி. வெளியில் வக்கீல், வீட்டுக்கு வந்தால் நீதிபதி. நீதிபதினா அவர் சொல்கிறது மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும். வீட்டில் நீதிபதி, வெளியில் நான் சொல்கிறேன்ல நீ அதை கேளு. இல்லைங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க, எனக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுத்த இப்படித்தான் சொல்லிக் கொடுத்துருக்காரு, இது மாதிரி தான் நான் சொல்லுவேன். இல்லைப்பா தப்பு நான் சொல்கிறேன், அப்புறம் மாற்ற வேண்டியேன்னா இல்லைங்க மாற்ற வாத்தியார் சொன்னதெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட உட்காந்துன்னு இவருக்கு பயங்கர கோபம். சோறு நான் போடுறது என் வீட்டில் வந்துட்டு நான் சொன்னதை கேட்காம நீ பாட்டுக்கா சோறு இது பாடிட்ட, அது பண்ணுறோமா முதல்ல பந்தியில் உட்காந்துருக்க, நீ ஒரு பரதேசி எந்திரா. அந்த நேரம் எல்லாருமே சொல்லுவாங்க, சாப்பிட உட்காந்தவரோ எழுப்பாதீங்க,
உட்கார்றதுக்கு முன்னாடி வேணால் சொல்லியிருக்கலாம், உட்கார்ந்ததுக்கப்புறம் எழுப்பாதீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. கேட்க மாட்டேன். அந்த நேரத்தை அவன் சிரிச்சுக்கிட்டு அது சாபமாக வச்சுருக்கான். அதுவும் இந்த சின்ன சின்ன தகவல்கள் தான் எல்லா சுவராஜ்யத்துக்கும் முக்கியமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன தகவல்கள் கொடுக்குறதுல தான் டி. ஜானகிராமன் கைதேர்ந்தவர். அடுத்து கொடுத்துருப்பாங்க. நாகஸ்வர ஓசை நின்றது. என்னது ரோதனை முடிஞ்சது விரியாதமா இதையெல்லாம் ராத்திரியிலேயே வச்சுட்டு போட்டு சரி தொடர்ந்ததுன்னு நினைச்சான். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்க, ஏண்டா போடாது சாப்பிடு, என்னடா இதெல்லாம் காலமே பிரதரையும் கேதாரமும் பாடி ஆகாசம் முழுக்க பூவாக உழுக வேண்டிய நிலையில இது என்னடா ஒப்பாரி, உனக்கு என்ன பைத்தியம் கீப்பியம் பிடிச்சிருக்கா? இல்லையாண்டா நாகஸ்வரத்தை தடவி கொண்டே உட்கார்ந்திருந்தான். பேசவில்லை. கண்ணை சுட்டுகின்றது முன்னாடி. இந்த ஒப்பாரி வச்சு அழுவவா உனக்கு வித்தை சொல்லி கொடுக்கறதுக்கு? இதுக்கு ஆத்தங்கரை தெருவிலே ஒரு கசாப்புகளை வச்சுட்டு கறி பொறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாமே. நாணயம் எதுக்கு, நியாயம் எதுக்கு, ஒத்து எதுக்கு, ஏன் மூஞ்சி சிலுங்குற? நான் சொல்கிறது பசங்களா இல்லைண்டா, வாயை திறந்து பதில் சொல்லு. இன்னைக்கு கச்சேரி நிலையிலே அதுக்குத்தான் சாதகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்று வாயை திறந்தான் பிள்ளையாண்டான். ரொம்ப சாதகமாக பதில் சொன்னான். சாதகமா என்று கிண்டலாக ஒரு குங்காரம் பல்லார் என்ற ஒரு அரைவுடன் போல் அவருக்கு பற்றி கொண்டு வந்தது. அடுத்த கட்டணம் ஒரு சந்தேகம் வந்தது. புத்தி சுவாதனம் இல்லையோ இவனுக்கு என்று நினைத்தார். கச்சேரி பண்ண போது யாரு தெரியுமில்ல? யாரு தெரியுமுன்னே தொலைவேண்டா வாய, நீங்க தான். நான் தானே இப்போ உன்னை கூட உட்காந்து வச்சுக்கிட்டு இந்த ஒப்பாரி நாவன்யாக கேட்டாலும் இந்த சினிமாவை பாட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வருவேன் நினச்சியா? பெருச்சாலி அஞ்சரை பெட்டியை கவிச்ச மாதிரி இந்த சட்டை எல்லாமே அவங்க வந்து ஊதலான்னு நினச்சியா? கச்சேரி கேட்குறவங்க வெள்ளக்காரங்கப்பா. ஆமாம், அதுக்காக அவங்களுக்கு புரியும்படியாக ஏதாவது வாசிப்பாங்க கேட்கலாம். நீ இப்போ என்ன சொல்கிற? நான் வாசிக்கிறது அவங்களுக்கு புரிய போவதில்லைன்னு சொல்கிறியா? என் பேரை காப்பாற்றுறதுக்காக நீ புரியும்படியாக இந்த மாதிரி ரெண்டு வாசித்து நம்ம ஊருக்கு வந்து வீணா போயிடலன்னு நினச்சிக்கிறபடியாக அவங்களை செஞ்சுட்டு போயிடாத சொல்லு. அதனால் அஞ்சரைப்பட்டியை கவுத்துற மாதிரி அஞ்சரைப்பட்டியை கெடுக்கிறதுக்கு அப்படின்னா கவுத்துற என்ன ஆகும்? அதுக்குள்ளே போய் மாற்றிக்கணும். மூடி இருக்குதா மூடலையா? மூடி இருந்தால் தான் அது உள்ளே கவுத்துருக்கு. அதில் சொல்கிறது என்னது? அஞ்சரைப்பட்டியை கவுத்து, அஞ்சரைப்பட்டி திறந்துருக்குற அஞ்சரைப்பட்டியை கவுத்துனோம்னா உள்ள தானியங்களுடைய அளவு இருக்கு இல்லையா, அது பெருசு சிறுசாக இருக்கும்போது ஒன்று ஒரு சத்தம் கொடுக்கும். இவன் வந்து எப்படி சொல்லணும்? அந்த நாயனம் வாசிக்கும் போதோ அந்த சமஸ்கிருத பாடல்களை வாசிக்கும் போதோ அந்த துணி வந்து நல்லா இருக்கணும். அதனால தான் ஆங்கிலேயர்லாம் வர்றாங்க, நல்லா நயமாக பாடணும் அப்படின்னு சொல்லியா. ஒரே மாதிரி குரல் இருந்தாத்தான், ஒரே வசனத்தில் இருந்தாத்தான், ஒரே லயத்தில் இருந்தாத்தான். இது எல்லா இதுவும் செய்து சிரித்து கொடுத்தோம்னா அது உப்புல விட்டு நிற்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் அஞ்சரைப்பட்டியை நவுத்தது மாதிரி. ஒரு சொல்லுக்கு இவ்வளவு பொருள் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம முயற்சி பண்ணி யோசனை பண்ணி இப்படின்னா அப்படி இருக்கலாம், அப்படின்னா அப்படி இருக்கலாம் அப்படின்னு முயற்சி. நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் நம்மளுடைய மூளை வந்து சிந்திக்கும் இல்லையா, அந்த சிந்திக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த உணர்வுகளை தான் நிறைய எழுதியிருக்காங்க. அந்த உணர்வுகள் எழுதுறதுனால தான் இவருடைய கதைகள் பிரசித்தி வருது. அந்த உணர்வுகளை முழுசாக சொல்கிறதுனால தான், முழுசாங்கன்னு சொல்ல முடியாது, நல்லா சொல்கிறதுனால தான் இவருடைய கதைகள் தொடர்ச்சியாக பேசுறது. இலக்கியத்தில் முக்கியமான எழுத்தாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் டி. ஜானகிராமன். 1945, 47, 50 காலகட்டங்களெல்லாம் தொடர்ச்சியாக. இப்போ நீங்கள் கதை சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் சத்தமாக தான் பேசுங்க, ஏன்னா அந்த இதுலேயும் கேட்காது. இங்கேருந்து ட்ராவல் ஆகி அங்கேயும் போகணும். கோயிலில் பெரிய மணி கம்பீரமாக முதல் தளத்தில் அடிக்க ஆரம்பித்தது. மகப்பிரதேச காலத்தில் பூஜையை தெரிவிக்கும் மணி அது. பிரகாரத்தை வலம் வருவோரின் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவசன்னியத்தின் முன் குவிந்து கொண்டிருந்தது. இப்பொழுது பிரகாரத்தில் அதிக கும்பல் இல்லை. 1-2 பேர்கள் எப்பொழுதாவது நடமாடுவார்கள். தெற்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருந்தார். அவருடைய சன்னதியில் தன்னுடைய 17வது நமஸ்காரத்தை பண்ணி கொண்டிருந்ததால் ஒரு பெண் தனக்கு 17 நமஸ்காரம் செய்யும் மானுஷ்ய பிரபயம் இங்கு கண்டிருந்தது. அங்கு அந்த தெய்வம் அந்த கல் தெய்வத்திற்கு வாயில் இருந்தார். இந்த வெட்குத்திய அனலை உலகம் கௌரவப்படுத்தும் நீ யாரம்மா என்று நிச்சயமாக அவரை கேட்டிருக்கும். அந்த சிலைக்குள் கஸ்தூரியம் இருந்ததால் இவள் ஏன் ஒவ்வொரு நமஸ்காரத்தினுடைய எங்கேயோ திரும்பி
பார்க்க வேண்டும். எந்த துர்மல வஸ்துவை இந்த பார்வை தேடுகிறது என்று சந்தேகம் ஏற்பட்டு கொண்டிருக்க வேண்டும். கோயிலின் புனித தன்மையை அச்சம் தரும் கம்பீரியத்தையும் எடுத்துக்கொண்டு எவ்வளவு ஒளி வேண்டுமோ அவ்வளவு ஒளிதான் இருந்தது. மேலே தொங்கின மின்சாரம் விளக்கில் இந்த மங்கள ஒளிப்பட்டு அவளுடைய புடவை ஜிலுஜிலுக்க கொண்டிருந்தது. அந்த பொடி வர்ணப்பட்டு புடவையும் அவளையும் பார்த்ததால் கரும்பூந்தலில் சொருகிய செந்தமல் பூவின் நினைவும் வரும். தட்சிணாமூர்த்தியின் சந்தேகம் உண்மைதான். அவள் நினைவும் பார்வையும் அங்கு இல்லை. கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சின்ன முத்திரையில் பருவத்தை மௌனமாக விளக்கும் பல குருவி நினைவு அவர்களில்லை. அதற்கு பதிலாக வேறொரு புருஷோத்தமனை அணுகுபவனை தேகம் முழுங்காலை 8 சந்தன வர்ணப்பட்டு ஜிப்பா நெற்றியில் உட்தொழித்திருந்த சிவன் கோயிலின் விபூதி சற்று கோணலாகவே விழுந்திருந்ததை அம்மன் சன்னதியில் குங்குமம் போட்டு இப்படி ஒரு புருஷோத்தமனை தியானித்து கொண்டிருந்தாள் அவள். ரொம்ப நாள் நடக்குவாங்க. அதில் சேலையெல்லாம் துவைச்சிருவே நீ. சேலை எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். நான் அதெல்லாம் பழகிட்டேன். எங்கே ஜட்ஜு வீட்டில் இருக்கும்போது நான் பழகிட்டேன். இந்த சின்ன சின்ன செய்திகள் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. வேகத்தை கொஞ்சம் குறைச்சி மறக்க மாட்டோம். வேகமாக சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறது மறக்க மாட்டோம். திருப்பி ஞாபகத்தை சொல்லிக்கிட்டே யார் வாழ்ந்த எழுத்தாளர்களை கொண்டாடுறது வந்து ரொம்ப முக்கியமானது. நமக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியதும் அதுதான். எப்படி மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா, செய்திகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உள்ள செய்திகள் இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. சிவசங்கரி இவங்களாம் இல்லை இந்த காலகட்டத்தில் 1960, 70களுக்கு பின்னாடி உள்ள எழுத்துக்களாக இருக்கும். 80களில் இருக்கும், 90ல் இருக்கும், 2000 உள்ள எழுத்துக்களாக இருக்கும். இடக்கை பற்றி பேசணும்னா அது ஒரு காலகட்டம். ஆனால் இப்போ உள்ள வாழ்ந்த எழுத்தாளர்களுடைய காலம் எல்லாமே 1940, 50. ராஜமையர் கொண்டாடினது வந்து 1894 கமலாம்பாள் இருக்கோம். இப்போ 1894 எப்படி இருந்தது அப்படிங்கிற வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கலாம். இதில் எப்படி முக்கியம் அதில் சுவராசியம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜானகிராமனுடைய சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கு இல்லையா, கருத்துக்கள் இருக்கு இல்லையா, கதையை நகர்த்திக்கிட்டு போகிறது இருக்கு இல்லையா. நீங்கள் நம்ம சாதாரண படித்தோம்னா கதை மாதிரியே அப்படியே தெரியும். அப்படியே கதை போகிற போக்கிலே நம்ம போய்கிட்டே இருக்கோம். அது எப்போ ஆர்ப்பரிச்சு எழுந்திருக்குது, எப்போ ஒரு இது மேலே மோதி நிற்குது, எப்போ அப்படியே நலிவாக அப்படியே ஸ்லோவாக போகுது. அது மாதிரி கதையாக அது மேலே நம்ம போவோம். நம்ம கொஞ்சம் விலகி நின்று இந்த கதை போகிற போக்கெல்லாம் பார்த்தோம்னா எப்போ திரும்புது, எப்போ மேலே போகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அன்றைய காலகட்ட வாழ்க்கை வரலாறுலாம் நமக்கு தெரியுது. சரி, இப்போ என்னுடைய உரையை சொல்லலாம். நீ கஷ்டப்படுறது மாதிரி தோணலையே. இந்த கட்டிலையும் கண்ணாடியும் பார்த்தா உனக்கு சந்தோஷம் வந்துடும். இந்த கட்டிலையும் கண்ணாடியும் பார்த்தா உனக்கு சந்தோஷம். எனக்கு நம்பவே முடியலையே குழந்தை. பெரிய மக்கள் தான் பெரியம்மா, குழந்தைன்னு புலம்பாத. 2 கட்டில் இருக்குது பார்க்கலையா? அதுக்காக என் குழந்தை இல்லைன்னு ஆகிடுமா? அப்போ அவன் சொல்லுவான், பெரியம்மா நான் சொல்கிறேன் கேள்வி. தனித்தெருவில் இருப்பான்னு நீ சொன்ன பாரு, அப்படி நான் வந்துட்டதாக தீர்மானம் பண்ணிட்டோம். அதில் அடியெடுத்து வச்சா அதுக்கு ஆசாரம் தர்மம் எல்லாம் வேற. அந்த பக்கத்தில் இருந்து பார்க்குறவளுக்கு எரிச்சல் வரும். அது தனி லோகம்னு சமாதானமும் அடைஞ்சு கொண்டது. அது மாதிரி நீ சமாதானம் அடைஞ்சுக்கோ. என்ன இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. உங்கள் பக்கம் இருந்துட்டு மனசில் 2 தெருவில் உங்கள் பக்கம் இருந்துட்டு மனசில் 2 தெருவிலும் குடியிருந்துறவா தான் 3 வீசம் பேர் தனியாக தெருக்கட்டி வச்சதுனால தான் தகராறெல்லாம் வந்துட்டு. நீ கொஞ்ச நாள் யோசிச்சுப்பார். பெரியம்மா என்ன யோசித்தாலோ புலபுலவென்று கண்ணமெல்லாம் மௌனமாக வளைந்து ஓடும். மடியில் விழுந்தது பொட்டு பொட்டாக தாடை விளிம்பில் தொங்கிட்டு. தலைப்பால் புடைத்துக் கொள்வதை கூட உடனே செய்வேன். முகம் பிடிச்சோம்னா தொடச்சிக்குவாங்க, அது கூட செய்யலை. எவ்வளோ நுணுக்கமாக பாருங்க. இப்படிலாம் நடந்ததுக்கப்புறம் அது தொடச்சிக்க கூட விரும்பலை. நான் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன். முதல் வருஷம் கல்யாணமான பெண் தன் பெண் முக்கவும் போன அன்று அவள் இருந்ததும் இதுவும் ஒன்றாகவே என் கண்ணுக்கு பட்டிருக்க வேண்டும். கல்யாணமாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. அந்த
திரும்பி வரும்போது அந்த பெண்ணுடைய முகமும் இவங்களுடைய முகமும் யாருடைய பெரியம்மா முகம் ஒன்றா இருக்குதுன்னு சிறப்பாக இருப்பாங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், தி. ஜானகிராமன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அனைவருக்கும் வணக்கம்.